ஓம் மைஜாய் வித்மகே தண்டகஸ்தாயி திமகே தன்னோ வாராகி பிரசோதியார். இன்றைய பதிவில் விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, விதியில் எழுதப்படாத வெற்றியை வழியில் கொடுக்க போகும் கடவுள். நீங்க செய்த தான தர்ம பூஜைகள், அன்னதானங்கள் மற்றும் பிரார்த்தனைகளுக்கு கடவுள் விதியில் கொடுக்கப்படாத நடக்கப்படாத ஒரு விஷயத்த நடத்தி கொடுக்க போறாரு உங்களுக்கு. சரிங்களா? நீங்க வேண்டிய வேண்டுதல் கண்டிப்பா பலிக்க போகுது. மிக முக்கியமா 2 கிரக சேர்க்கையால் தச பஞ்சம அதிர்ஷ்டம் உங்களை நோக்கி வரப்போகின்றது. வாய்ப்பை பயன்படுத்தினால் மிக முக்கியமான உங்களுடைய ஆசை, கனவு, எதிர்பார்ப்பு இவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும். மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இதை பற்றி தான் டீட்டெயிலாக விரிவாக விளக்கமாக நம்ம பார்க்க போகிறோம். பதிவை ஃபுல்லாக பாருங்க. மேலும் நம்ம சேனல் ஏற்கனவே 2026 வருடத்துடைய முழுமையான புத்தாண்டு பலன் மற்றும் குருபனுடைய வக்ர நிவர்த்தி பலன் இரண்டுமே பதிவிட்டாச்சு. பார்க்கலன்னா சேனலை போய் பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, பிரஸ் பண்ணி பார்த்து பயன்படுத்துங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐகான் சொல்லி பக்கத்தில் ஒரு ஆல்ரவுண்டர் அவராம செலக்ட் பண்ணிச்சுங்க. ஆனால் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, அனுஷ நட்சத்திரம் சனி பகவானுக்குரிய நட்சத்திரம். விருச்சிக ராசி செவ்வாய்க்குரியது. ஸோ ஒரு மனிதன் வேகத்தோடும் அதே நேரத்தில் ரொம்ப சாணக்கியத்தனமாகவும் இருக்க முடியுமா அப்படின்னா அந்த அனுஷ நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க. உடல் உழைப்பும் போடுவாங்க. அதாவது தொழிலாளியா இருக்கனாலும் இருப்பாங்க, அதே நேரத்தில் முதலாளியா இருக்கனாலும் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்படிப்பட்ட குணம் படைத்த உங்களுக்கு கடவுள் கருணை காட்டக்கூடிய தருணம் இது. ஆமாங்க, உங்களுடைய நட்சத்திராதிபதியான சனி பகவான் விருச்சிகத்திற்கு 5ஆம் வீடான மீனத்துல போய் அமர்ந்திருக்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானம். இந்த பிரிவில நமக்கு என்ன ஒரு அதிர்ஷ்டம், என்ன ஒரு பெயர் கிடைக்கும், என்ன ஒரு புகழ் கிடைக்கும், என்ன ஒரு இமேஜ் கிடைக்கும் அப்படின்ற சொல்லக்கூடியது 5ஆம் வீடு. அப்போ வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு வீடு 5ஆம் வீடு. அதுல உங்களுடைய நட்சத்திராதிபதி போய் அமர்ந்திருக்கிறார். அதனால என்ன ஒரு நன்மை அப்படின்னா, இந்த ஜென்மத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தக்கூடிய அமைப்புல நீங்க இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த வாய்ப்பை மிஸ் பண்ண மாட்டீங்க. ஓகேங்களா? ஸோ ஒருத்தருக்கு வாய்ப்பும் கிடைத்து உடல் உழைப்பும் முயற்சியும் உங்களால் போட முடியும்னா கண்டிப்பா காரிய வெற்றி தான், இல்லையா? இப்போ வாய்ப்பை சரியா பயன்படுத்துற நிலையில நீங்க இருக்கீங்க. ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சார போதும்பா அப்படின்ற மாதிரி. இப்போ அதுக்குண்டான கர்ம பலனை கொடுப்பதற்கு கர்மஸ்தானாதிபதி, அதாவது விருச்சிகத்திற்கு 10ஆம் வீடு சிம்மம், அதற்கு அதிபதி சூரியன். கும்பத்திலிருந்து மார்ச் 15ஆம் தேதிக்கு பிறகு அப்படியே பேரிச்சி அடைஞ்சு மீனத்துக்கு போகிறார். சூரியனோடு, அதாவது சனியோடு இணைய போகிறார் இந்த சூரியன். இது சாதாரண பயிற்சி இல்லை, 30 வருடங்களுக்கு பிறகு இணையக்கூடிய பயிற்சி. என்னங்க, ஒவ்வொரு வருஷமே இந்த சனியோடு சூரியன் நினைவாருன்னு சொல்லி சொல்லலாம். ஆனா மீன ராசியில சனிவன் இருப்பது 30 வருடங்களுக்கு பிறகு இப்பதான். ஓகேங்களா? அப்போ அந்த மீன ராசியில சனியோடு சூரியன் நினைக்கிறார். பொதுவா இந்த சூரியனும் சனியும் சேரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சேர்ந்தா தந்தைக்கும் மகனுக்கும் ஆகாது, அதிகாரிகளுக்கும் வேலையாட்களுக்கும் ஆகாது, முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த ஸ்தானம், எந்த இடம்ன்றது ரொம்ப முக்கியம். அப்படி இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அனுஷ நட்சத்திரங்களுக்கு 5ல இந்த இணைவு ஏற்படுது. முதல்ல நல்ல பலனா நற்பலனா பார்த்துருவோம். இதுல தச பஞ்சம அதிர்ஷ்டம் உருவாகி இருக்குது அப்படின்னா என்னங்க, 10க்குரியவன் நட்சத்திராதிபதியோடு இணைந்தால், நல்லா புரிஞ்சுங்க, 10க்குரியவன் நட்சத்திராதிபதியோடு இணைந்தால் நிச்சயம் நன்மை நடக்கும். இதுல வேலை தொழில மிக முக்கியமா வேலை தொழிலில் இரட்டிப்பு வருமானம், வெற்றி கண்டிப்பா உண்டு. விதியில் கொடுக்காத வெற்றியை கடவுள் கொடுக்க போகிறார். ஒரு வேலை வாய்ப்பு விஷயத்துக்கு ரொம்ப வருஷமா நீங்க போட்டி போட்டுட்டு இருக்கீங்க, ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த பதவிக்கு, அந்த பொசிஷனுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அட்டன் பண்ணக்கூடிய இன்டர்வியூல சக்சஸ் கிடைக்கும். நிறைய இடங்கள வேலை தேடிட்டே இருக்கீங்க, அந்த வேலை வாய்ப்பு இப்ப கிடைக்கும். அதுவும் அரசு வேலைக்குண்டான சாத்தியக்கூறு ரொம்ப 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 அதிகமாவே இருக்குது. கவர்மெண்ட் விஷயத்துல கண்டிப்பா சக்சஸ் உண்டு. ஓகேங்களா? ஸோ 10க்குரியவனே 5ல வந்து அமர்ந்திருக்கிறதுனால, ராசி நட்சத்திராதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால, நீங்கள் இதுவரை நீங்கள் முயற்சி செய்த அரசு வேலைக்கும் மிகப்பெரிய பதவிக்கும் போஸ்டுக்கும் அந்த வாய்ப்பு இப்போ பழம் நலி பாலில் விழும்புவது போல் உங்களுக்கு தன்னால அது வந்து கிடைக்கும். சரிங்களா? அந்த கிரகங்களுடைய சேர்க்கையால கண்டிப்பா அது கிடைக்க போகுது. நீங்க முதலாளியா மாறுறதுக்குண்டான வாய்ப்பும் இந்த தருணத்தில் ஏற்படுது.
சரிங்க, நான் ஏற்கனவே ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேங்க, அந்த வேலையில எனக்கு வர வேண்டிய சம்பளம் சரியான முறையில் வர மாட்டேங்குது, இன்கிரிமெண்ட் கிடைக்க மாட்டேங்குது. தொழில் பண்ணிட்டு இருந்தேங்க, அந்த தொழில ஒரு லாபம் கிடைச்சிருச்சு, அந்த லாபம் என் கைக்கு வர மாட்டேங்குது, ஷேர் கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்றவங்களுக்கு அந்த தொழில் வேலையின் ரீதியாக கிடைக்க வேண்டிய பண வரவுகள் கிடைக்கும். இந்த பிஎஃப் பணம், இன்சூரன்ஸ் பணம், இல்ல அப்பா அம்மா பார்த்த ஒரு வேலை எனக்கு கிடைக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க, ஓகேங்களா, அப்படிப்பட்ட அந்த வேலை போஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். இல்ல பூர்வீக சொத்து விஷயத்துல இருக்கக்கூடிய கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் முடிவுக்கு வந்து அது கிடைக்கும். கவர்மெண்ட் ரீதியா ஏதோ ஒரு தடை உங்களுக்கு இருக்குது, அரசாங்கத்தின் மூலமா ஏதோ ஒரு பிரச்சனையோ ஒரு தடையோ ஏதோ நீங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கவர்மெண்ட் மட்டும் உங்களுக்கு அப்ரூவல் கொடுத்து விலகிருச்சுன்னா உங்க பிரச்சனை சால்வ் அப்படின்னு ஏதோ ஒரு பிரச்சனையை தூக்கி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த பிரச்சனை இப்போ கரெக்டா முடியும். அரசாங்கம் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்போ தீர்வுகளோ கொடுக்கும். அரசாங்க தண்டனையிலிருந்து விடுதலை அடைவீங்க. இதுக்கெல்லாம் சான்ஸ் இருக்கு. 3க்குரியவன், அதாவது விருச்சிகத்துக்கு 3ஆம் மகரத்திற்கு அதிபதியாக சனி 5ல சூரியனோடு இணைந்திருக்கிறார். அப்போ இளைய சகோதர சகோதரிகளுக்கு சில காரியங்களை நீங்க செஞ்சு கொடுக்குற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை உருவாகும். ஓகேங்களா, இளைய சகோதர சகோதரி வீட்டில் ஒரு சுப காரியங்கள் சுப விசேஷங்கள் நடக்கும். சிறுதூர பயணங்கள் டிராவல் பண்ண வேண்டியது இருக்கும். உங்களோட லொக்கேஷனை அல்லது வேலைக்குண்டான இடமாற்றத்தை செய்ய வேண்டியது வரும். 4ஆம் இடம் கும்பத்திற்கும் இந்த சனிவானதி 4க்குரியவன் 5ல 10க்குரியவனோடு சேர்ந்து. அப்போ அனுசரிச்சிருக்காங்களுக்கு வீடு மனை மாற்றத்திற்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஒன்று வீட்டை புதுப்பிப்பீங்க, அல்லது வேற ஒரு வீடோ வேற ஒரு நிலத்துக்கோ வாங்கக்கூடிய யோகமும் வீடு மாறக்கூடிய நேர காலகட்டமும் வந்திருக்கு. அப்படி மாறுறதுனால வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்குங்க. ரொம்ப நாள் நடக்கல அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த சுபகாரியம் நீங்க ஒரு லொகேஷன் சேஞ்ச் பண்றதுனால டக்குன்னு நடக்கும். சரிங்களா, சூரியன் சனி 5ல இருந்தா அரசியல் பதவி வாய்ப்புகள், சினிமா வாய்ப்புகள், திடீர்னு ட்ரெண்ட் ஆகிறது, பிரபலமாகிறது போன்ற யோகங்கள் இருக்குது. பஞ்சமஸ்தானத்தில் 5ஆம் வீட்டில் சனி சூரியன் சேர்க்கிறதா மக்கள் செல்வாக்க பெறுவீங்க. மக்களுடைய நடக்கூடிய போட்டிகளில் நீங்க ஜெயிப்பீங்க. மக்களுடைய ஆதரவு கிடைக்கும். மக்கள் மட்டும் இல்லாமல் உறவுகளுடைய ஆதரவு கிடைக்கும். உறவுகளால் ஒரு சப்போர்ட், ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. மிக முக்கியமா பிள்ளைகளுடைய காரியங்கள்ல ஒரு வெற்றி கிடைக்கும். உங்க பிள்ளைகளுக்கு ஒரு வேலை, உங்க பிள்ளைகளுக்கு ஒரு வாரிசு யோகம், இதெல்லாம் கிடைக்க போகுது. ஓகேங்களா, அதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். உங்க பிள்ளைகளை ஒரு அரிய நிலை ஏற்றி வச்சு அழகு பார்ப்பீங்க. ஸோ அது கண்டிப்பா நடக்கும். ஸோ கற்பனை ஆசைன்னு சொல்லுவோம், அது நிறைவேறப்போது உங்களுடைய பிள்ளைகள் வழியில. மேலும் இந்த வருடத்துல காதல் விவகாரத்தினால் சில உறவுகளை பிரிய வேண்டிய சூழல் உருவாகும். ஸோ உங்களுடைய காதலாக இருக்கலாம், உங்களுடைய ஃபேமிலியில வேற யாருடைய காதலாக இருக்கலாம். அந்த காதல் சம்பந்தமான பிரச்சனைகளால் உறவுகள் பிரியும். ஆனா காதல் சக்சஸ் ஆயிரும், காதல் கல்யாணத்தில் முடிஞ்சிடும். ஓகேங்களா, ஸோ அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. அப்போ உங்களுடைய காதல் கல்யாணம் நடைபெறதுக்கு சாத்தியக்கூறு அதிகமா இருக்குது. ஆண் வாரிசை எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு அந்த ஆண் வாரிசுக்கு யோகம் இந்த சனி சூரியனால் ஏற்படுகிறது. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த சனி சூரியனுடைய சேர்க்கை 5ல அமர்ந்திருந்து 2 கிரகங்களும் சேர்ந்து கன்னிராசியை பார்க்குறாங்க. ஸோ உங்களுடைய விருச்சிகத்திற்கு அது 11ஆம் லாபஸ்தானம். அப்போ 2 விஷயத்துல லாபம் கிடைக்க போது, ஒன்று வேலையில, இன்னொன்று தொழில்ல. ஏன்னா 10க்குரியவன் 5ல 11ஆம் வீட்டை பார்க்கறதுனாலையும், வேலைக்கு காரக கிரகமான சனி பகவானும் அந்த 11ஆம் வீட்டை பார்க்கறதுனாலையும் வேலை தொழிலில் லாபம் கண்டிப்பா உண்டு உங்களுக்கு. ஓகேங்களா, இரட்டிப்பு லாபம் உண்டு. அப்போ ஒரே நேரத்தில் ஒரு வேலையும் சைடில் ஒரு பிஸ்னஸும், அல்லது ஏற்கனவே ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கு இன்னொரு தொழிலில் இறங்குறதுக்கும் சாத்தியக்கூறு இப்போ உண்டு. அதுக்கு நான் முயற்சியில் நீங்கள் ஈடுபடுவீங்க. அதுக்கு நான் வாய்ப்பு வாண்டடாக உங்களுக்கு வரும். ஓகேங்களா, ஸோ இந்த ஒரு நேரத்தில் வெளிநாட்டில் முக்கியமான ஒரு போஸ்டிங்கு, கவர்மெண்ட் வேலைக்குண்டான வாய்ப்புகள், இப்படிப்பட்ட அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வேலை தொழிலில் சூப்பரான ஒரு அதிர்ஷ்டம் கண்டிப்பாக காத்து கொண்டிருக்கிறது. வாய்ப்பை பயன்படுத்திங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா, ஸோ களத்தில் இறங்கினால் காரியம் வெற்றி 100% உண்டு. அதே போல வசூல் பண்ண வேண்டிய பணம் லாபம் வசூல் பண்ணிடுவீங்க. அந்த வேலை தொழிலில் கிடைக்க வேண்டிய பணம் காசு கிடைச்சிடும். அதுல தைரியமா நீங்க இருக்கலாம். ஸோ மிக முக்கியமா அந்த அனுச நட்சத்திரக்காரர்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சனி சூரியனுக்கு ஆகாதுன்னு நான் சொன்னேன் இல்லையா, அது உண்மைதான். அப்போ தந்தை மகனுக்கும் சில கருத்து வேறுபாடுகள், முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் கருத்து வேறுபாடுகள், அதே போலதான் அதிகார பதவியில் இருக்கக்கூடியவங்களுக்கும் உங்களுக்கு சில கருத்து வேறுபாடு இருக்கும். நேரடியாக அவங்கள பகைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. கொஞ்சம் அனுசரித்து பொறுமையை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. ஏன்னா அடுத்து கிடைக்க போகின்ற ஒரு நல்ல ஒரு விஷயத்திற்கு உங்களுடைய பொறுமை மிக மிக அவசியம். சரிங்களா, கண்டிப்பா சக்சஸ் கிடைக்கும். எப்போ? ஜூன் மாசத்துக்கு பிறகு. ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி நீங்க பொறுமையா இருந்தா இந்த வாய்ப்புல சரியா நீங்க பயன்படுத்திக்க முடியும். பலன்கள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும், நடக்கும். சரிங்களா, மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா இந்த ஒரு கண் தெரியாத ஊனமானவர்களுக்கு உங்களால் முடிந்த உணவு தானம் செய்யுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே போல ஆடு மாடு கோழி வளர்ப்புல ஈடுபட்டு கொண்டிருப்பவங்களுக்கு அதுல கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு தொழில் ரீதியான லாபங்கள் கிடைக்கும். விவசாய சம்பந்தப்பட்ட பெரிய லாபங்கள் கிடைக்கும். தைரியமா நீங்க இறங்கலாம். ஓகேங்களா, சிவ வழிபாடு மிக முக்கியமா, கால பைரவர் வழிபாடு உங்களுடைய கஷ்டங்களை நீக்கும். தவறாம பண்ணிக்கோங்க.
இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க மற்றும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாரகிமன் திருவடி சரணம்.